நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி ரத்னாக்கர் அதில் வரக்கூடிய பஹ்லா பாக் நிபந்த் அது இப்போ 7th நிபந்த் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நல்லா கவனிச்சிட்டு வாங்க. பாரத் கி பாவாத்மக் ஏக்தா, பாரதத்துடைய பாவாத்மக்னா உணர்ச்சி மிக்க, மன உணர்வுடைய, அப்படி சொல்ல ஃபுல் ஆஃப் ஃபீல்னு அர்த்தம். ஏக்தானா ஒற்றுமை. விஷால் பாரத், பரந்த பாரதம், பாரத் வர்ஷ், பாரத நாடு அப்படிங்கிற நாமோங்சே பெயரால், ஹமாரா பாரத், நம்முடைய பாரதம், ஆசேது, ஆசேது அப்படின்னா மிகப்பெரிய பாலம் சொல்லலாம், சொத்து சொல்லலாம். ஹிமாச்சல், தக்ஷின்மே ராமேஸ்வரம் சே, தெற்கில் ராமேஸ்வரத்தில் இருந்து, உத்தர்மே வடக்கில், ஹிமாச்சல் தக், இமயமலை வரை, ஏக் ஹி ராஷ்டிரதா, ஒரே நாடாக இருந்தது. ராமாயண், மகாபாரத், ஜெய்சே போன்ற இதிகாஷ் கிரந்த், வரலாற்று நூல்கள், இஸ்கே சாட்சிகை, இதற்கு சாட்சி. முசல்மானோங்கே, முஸ்லிம்களுடைய சமைபி, சமயமும், பாரத் ஏக் ஹி ராஷ்டிரதா, அவங்க சமயத்திலும் பாரதம் ஒரே நாடாக இருந்தது. அங்கிரேஸ் லோகோங்கே, ஆங்கிலேய மக்களின் சாசன் கால்மே, ஆட்சி காலத்தில்தான், சாசகோங்னே, ஆட்சியாளர்கள், ஹிந்து முஸ்லிம் கி, ஹிந்து முஸ்லிமுடைய சாம்பிரதாயக்தா கே, வகுப்புவாத பீஜ் விதை, போயே விதைத்தார்கள். அவுர் மற்றும் ஹிந்து நரேஷோங், ஹிந்து ராஜாக்கள், அவுர் முசல்மான் பாத்ஷாகோங், முஸ்லிம் அரசர்களுக்கு பீச் இடையில், ஃபூட் டால்கர், டல்வாக்கர், பிளவை உண்டாக்கி, ராஜ் கர்னேக்கி, ஆட்சி செய்வதற்கான நீதி முறையை அப்புனாயி, தனதாக்கி கொண்டார்கள். அவுர் ஹிந்து முசல்மானோங்கி, ஹிந்து முஸ்லிம்களுடைய ரியாசத்தேங்பி, சமஸ்தானமும், அங்கிரேஜோங்கே அதீன், ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் ரஹ்கர் இருந்து கொண்டு, குஷ்ஹாலி கா கியாலி புலாவ் பக்கா ரஹீதி, மகிழ்ச்சியான ஆகாய கோட்டையை கட்டி கொண்டு இருந்தது. சுதந்திர சங்கிராம் கே சமை, சுதந்திர போராட்ட சமயத்தில் மகாத்மா காந்தி பிர்சே, வருங்காலத்தில், பாரதத்தை ஏக்தா கே சூத்திரமே பாந்தனே கா, ஒன்றாக இணைத்து கட்டுவதற்கு, ஒரே நூலில், அதாவது யூனிட்டி என்ற ஒரே நூலில், பாந்தனே கா, கட்டுவதற்கான பிரயத்தன கர்த்தேத்தே, முயற்சி செய்து இருந்தார். சுதந்திரதா பிராப்தி கே சமை, சுதந்திரம் பெற்ற நேரத்திலும், அங்கிரேஜ் சர்க்கார்கி, ஆங்கிலேய அரசாங்கத்துடைய நீதி சே, கொள்கையால், பாரத் அவுர் பாகிஸ்தான் கே ரூப்மே, பாரதம் மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற வடிவத்தில் விபக்த் ஹோ கயா, பிரிக்கப்பட்டு விட்டது. சுதந்திரதா பிராப்தி கே பாத்பி, சுதந்திரம் பெற்ற பிறகும், சர்தார் வல்லப் பாயி பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் நே பிக்ரே ஹுயே, சிதறி இருக்கின்ற ஹிந்து முசல்மான் ரியாசத்தோங்கோ, ஹிந்து முஸ்லிம்களுடைய சமஸ்தானங்களை, ஏக்தா கே சூத்திரமே, ஒரே கட்டமைப்பாக கொண்டு வர, பிரயத்ன, முயற்சியில், சஃபல்தா பூர்வக் கியா, வெற்றிகரமாக செய்தார். பாரதிய சன்ஸ்கிருதி, இந்திய பண்பாட்டின், சாமாசிக் ரஹிஹ, அதாவது இந்திய கலாச்சாரம் ஒரு கலவையாக இருக்கிறது. உஸ்கி விசேஷ்தா, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, பின்னதாமேம் ஏக்தா, வேற்றுமையில் ஒற்றுமை, தேக்னேமே ரஹித்தீகை, பார்ப்பதில் இருக்கிறதிலும், குச் சில கட்டர் பாஷாவாதியோங்கி, கடுமையான மொழி இயலாளர்களின், ஹட் தர்மிதானே, பிடிவாதமான மதவாதம், பாரத்கோ, பாரதத்தை, பாஷாவார் பிராந்தோங்மே, மொழிவாரியான பிரதேசங்களாக, விபாஜித் கர்ஹி தியா, பிளவை ஏற்படுத்தியே விட்டது.
பிறகு விபின்ன ராஜ்யோங் பலதரப்பட்ட ராஜ்யங்கள் முல்கி நீதி சிவில் கொள்கை யா அல்லது பூமிக்கு சந்தான் நீதி அதாவது பூமியுடைய சந்தான குழந்தைகள் முறையை அப்புனாக்கர் ஏற்றுக்கொண்டு அப்புனே ராஜ்ய தங்களுடைய ராஜ்யம் பிரதேஷ் பிராந்தியக்கு ஜனதாக்கோ மக்களை தர்ஜீஹ் விரும்பி பிராத்மிக்தா முன்னுரிமை தேனா கொடுக்க ஆரம்பம் செய்தது. ஜிஸ்கே காரன் எதன் காரணத்தால் பிராதேஷிக்தா ஏவம் ஆஞ்சலிக்தா அதாவது பிராந்தியவாதம் ஜோர் மார்னே லகி கடுமையாக தாக்கத் தொடங்கியது. அவர் மற்றும் பாவாத்மக் ஏக்தா நம்முடைய எண்ணங்களின் ஒற்றுமைக்கு விருத்து மாறான எதிரான காம் ஹோனே லகா வேலை நடக்கத் தொடங்கியது. ஸ்வதந்திரதா பிராப்திக்கே பகுத் பகலேகி சுதந்திரம் பெறுவதற்கு மிகவும் பகுத் பகலேகின முன்பே சுப்பிரமணிய பாரதினே காயா சுப்பிரமணிய பாரதி பாடினார். பாரத் மாதா கே பாரத தாயிற்கு 30 கரோடு 30 கோடி செஹ்ரே ஹைம் முகங்கள் இருக்கின்றன. 18 பாஷாயேங் ஹைம் 18 மொழிகள் இருக்கின்றன. பர் ஆனால் விசார் சிந்தனை எண்ணம் உஸ்கா ஏக் ஹி ஹை அதற்கு ஒன்றுதான். மைதிலி சரண் குப்தஜி பி காயா ஹை மைதிலி சரண் குப்தஜியும் பாடி இருக்கிறார். பின்ன பின்ன யஹ் தேஸ் ஹமாரா பின்ன பின்னன மாறுபட்ட இந்த தேசம் நம்முடைய மாறுபட்ட இந்த தேசம் கிஸ்கா சன்சார் கிஸ்கான யாருடைய உலகம் ஏக் தேஹ்கே ஒரு தேகத்தினுடைய விவித அங்குகம் பலதரப்பட்ட அங்கங்கள் நாம் துக்கே புக்கேங் துக்கங்களுக்கு அழைப்பு விடுங்கள் சப் ஏக் சங்குகம் நாம் எல்லோரும் ஒரே அமைப்பாக இருக்கலாம். கஹோ துமாரி ஜன்ம பூமி கா கித்னா விஸ்தார் ஹை கஹோ சொல் துமாரி உன்னுடைய ஜென்ம பூமி பிறந்த பூமியினுடைய விஸ்தாரம் விரிவு எவ்வளவு என்று சொல். ஏ மகான் கவி இவர் மிகச்சிறந்த கவிஞர் விஸ்வம்பர் அப்னா மான்னேக்கா தனதென்று ஏற்றுக்கொள்வதற்கான சந்தேஷ் தேத்தேகை செய்தியை கொடுக்கிறார். யஹ் தபி சம்பவ் ஹை இது அப்பொழுது தான் நிகழும். சம்பவ் அப்படின்னு நிகழும். ஜப் எப்பொழுது ஹம் அப்னேகோ நாம் நம்மையே ஏக் தேஸ்கே மான்லேங் நாம் எல்லோருமே ஒரு தேசத்தவர்கள் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். மகாபாரத் மேபி மகாபாரதத்திலும் யுதிஷ்டர் பீம்சே ககுதேகை பீமனிடம் சொல்கிறார். யத்யபி ஒரு கால் ஹம் கௌரவ் பாண்டவ் நம்ம கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆப்பஸ்மேம் தங்களுக்குள் பேதுபாவ் ரக்தேகைம்தோ வேற்றுமை எண்ணம் வைத்திருந்தாலும் யதி ஹமாரே பாயோங் பர் நம்முடைய சகோதரர் மீது கோயி ஆக்கிரமன் கரைத்தோ யாராவது சண்டையிட்டால் போரிட்டால் வய பஞ்சோத்தரம் சதம் ஹம் ஏக் சௌ பாஞ்ச் லோக் ஏக் ஹை அதாவது நாங்கள் 105 பேர் அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு. வைசேகி அதே போல பாரத் பர் பாரதத்தின் மீது 1962 மே ஜப் எப்பொழுது பாரதத்தின் மேல் 1962 ஜப் எப்பொழுது சீன் கா ஆக்கிரமன் சீனாவினுடைய படையெடுப்பு உத்தரி சீமா பர் வடக்கு எல்லையில் ஹுவா ஏற்பட்டதோ தப் அப்பொழுது சபி பாரத் வாசி எல்லா பாரத மக்களும் பின்ன பின்ன தல்கே ஹோனே பர்பி மாறுபட்ட குழுக்களாக இருந்த போதிலும் ஏக் ஹோக்கர் ஒன்றாக இணைந்து சாம்னா கர்த்தேதே எதிர்த்தார்கள் படையெடுத்தார்கள். பரந்து ஆனால் ஆஜ்கல் இந்நாட்களில் ஹம் நாம்
ஏக் தரஹ் கி கல்பலி ஒரு வகையான சலசலப்பை சாம்னா கர் ரஹே ஹேம் எதிர்கொண்டு இருக்கிறோம். பிரதிதின் ஒவ்வொரு நாளும் காஷ்மீர், அசாம், பஞ்சாப் அவ் ஜெய்சே பிரதேஷோங் மே இப்படிப்பட்ட பிரதேசங்களில் தங்கே ஹோத்தே ஹேங் கலவரம் நடக்கிறது. அவுர் மற்றும் நிர்தோஷ் பிரஜா அதாவது குற்றமற்ற மக்கள் கோலிசே உடா தி ஜாத்திகை அதாவது சுடப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஹர் சமயம் ஒவ்வொரு சமயத்திலும் சர்க்காருடைய கம்சோரி பலவீனத்தால் லாப் உட்டாக்கர் நன்மையை எடுத்துக்கொண்டு தேஷ்கோ தேசத்தை வித்ரோகின கிளர்ச்சியாளர்கள் அஸ்திர் கர்னா சாகத்தேகை நிலையற்றதாக செய்ய விரும்புகிறார்கள். விசேஷ்கர் குறிப்பாக மந்திர் கோயில், மஸ்ஜித் பள்ளிவாசல் கி சமஸ்யாக்கோ பிரச்சனையை லேக்கர் எடுத்துக்கொண்டு ஏசே தங்கோங் இப்படிப்பட்ட கலவரங்கள் பார் அடிக்கடி ஹுவா கர்த்தேகை நிகழ்த்துகிறார்கள். சம்பவத்தக ஒருவேளை ஏக் வியக்தி ஒரு மனிதன் அப்பனே ஸ்வார்த்தகி சித்தி கேலியே தன்னுடைய சுயநலத்தை நிலைநாட்டுவதற்காக சாம்பிரதாயிக்தா கா வகுப்புவாதம் ரங்கு சடாக்கர் வகுப்புவாதத்தை அழகாக தோன்றச் செய்து பூர்வாக்ரஹ் பாரபட்சம் மற்றும் அவிஸ்வாஸ் கே சகாரே நம்பிக்கையின்மையின் ஆதரவுடன் ஐசே இப்படிப்பட்ட கலகங்களுக்கு புரோத்சாகித் கர்த்தேகை உற்சாகப்படுத்துகிறார்கள். பாரத் ஜெய்சே பாரதம் போன்ற விஷால் பரந்த ஜன்தந்திராத்மக் ராஷ்டிரகோ ஜனநாயக நாட்டை ஏக் ஹோக்கர் ரஹ்னா சாகியே ஒன்றாக்கி இருக்க வேண்டும், ஒன்றுபடுத்தி இருக்க வேண்டும். பாவாத்மக் ஏக்தா சீமித் கா உத்காட்டன் அதாவது வரையறுக்கப்பட்ட பயனுள்ள ஒற்றுமை. சீமித்னா ஒரு எல்லைக்கு உட்பட்ட, உத்காட்டன் கர்த்தே ஹுயே அதை வெளிப்படுத்தி கொண்டு ஸ்வர்கீய இந்திரா காந்தினே கஹாத்தா இந்திரா காந்தி சொல்லி இருந்தார், ராஷ்டிரகி நாட்டினுடைய தேசத்துடைய தர்ம நிர்பேக்ஷதாக்கோ மதச்சார்பற்றதை காயம் பனானே கேலியே நிலைநாட்டுவதற்காக மை சிந்தித் ஹூம் நான் கவலைப்பட்டு இருந்தேன். உனோங்னே அவர் ஆகியே மேலும் யபி இதையும் கஹாத்தா சொல்லியிருந்தார். முசல்மானோங்கோ அல்பு சங்க்யக் கஹ்னா கலத் ஹை முஸ்லிம்களை குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள் என்று சொல்வது தவறு. கியோங்கி ஏனென்றால் காஷ்மீரில் உன்கா பகுமத் ஹை அவர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள். வைசேகி அதே போல குச் பிரதேஷோங்னே சில மாநிலங்களில் ஈசாயோங்கா கிறிஸ்டியர்கள் பெருமளவில் பகுமத் ஹை பெருமளவில் இருக்கிறார்கள், பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அத்தக மேலும் பாவாத்மக் ஏக்தா பாரத்கே அந்த பாவாத்மக் ஏக்தா அப்படிங்கிற பாரத்தினுடைய ஸ்திர் அஸ்தித்வ அதாவது நிலையான வெளிப்பாட்டிற்காக மட்டும் அல்ல, பல்கி மாறாக உஸ்கோ அதை மஜபூத் பனானே கேலியே உறுதிப்படுத்துவதற்காக பனானே கேலியே பி உறுதிப்படுத்துவதற்காகவும் அவசியம் ஜோ விஸ்வ சாந்தி மீ உலக அமைதியில் காயம் சித்த ஹோகா வெற்றிகரமாக நிரூபிக்கப்படலாம். பாவாத்மக் ஏக்தாக்கோ நம்முடைய உணர்ச்சிமிக்க அந்த ஒற்றுமையை ஆகே படானா முன்னேற்றச் செய்வது உத்னாகி அவசியக அவ்வளவு அவசியம், ஜித்னா எத்தனை, பாரத் கி சீமா ரக்ஷாமி பாரதத்தினுடைய எல்லை பாதுகாப்பில், ஹமாரே சைனிக் நம்முடைய
படை வீரர்கள் தத்பர்கை ஈடுபட்டு இருக்கிறார்கள். பாவாத்மக் ஏக்தா, இந்த பாவாத்மக் ஏக்தாவை கைசே எப்படி ஸ்திர்கி ஜா சக்தேகை நிலையாக இருக்க செய்ய முடியும். ஏக் ராஷ்டிர கேலியே ஒரு நாட்டிற்காக, ஏக் ஆம் பாஷா கி ஒரு பொதுமொழி உடைய ஆவசியக்கத்தாக பொதுவான ஒரு மொழி இருக்க வேண்டியது அவசியம். அவர் மற்றும் அதிகத்தர் லோகோங் சே அது மிக அதிகமான மக்களால் போலி சமஜி ஜாத்திகோ பேசி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹிந்தி ஹி ஹோ சக்திகை அது ஹிந்தியாகத்தான் இருக்க முடியும். பாரத் கா பலா பாரத்துடைய நன்மை, உஸ்கே கிராமோங்கி அதனுடைய கிராமங்களின் உன்னத்தி மேஹி முன்னேற்றத்தில்தான் சம்பவ் நிகழும். வகாங் அங்கே கேத்தி பாரி ஹோத்திகை அங்கு விவசாயம் நடக்கிறது. ஜிசுசே இதனால் லோக் மக்கள் அப்னா பேட்டு பால் லேத்தாகை தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தி கொள்கிறார்கள், வழிநடத்தி கொள்கிறார்கள். இஸ் காரியம் கேலியே இந்த செயலுக்காக பாரத் கி சபி நதியோங்கோ பாரதத்தில் உள்ள எல்லா நதிகளையும், ராஷ்டிர கி சம்பந்தி மான்னிகை தேசத்தினுடைய சொத்தாக ஏற்றுக்கொண்டு, மேலும் உத்தர்கி ஜீவ் நதியோங்கு வடக்கில் உள்ள ஜீவ நதிகளை, தக்ஷின்கி நதியோங்சே தெற்கிலுள்ள நதிகளையில் மிலானா சாகியை இணைக்க வேண்டும். ஜிசுசே அப்பொழுதுதான் ஏக் ஓர் பாடுசே ஏக் ஓர் ஒரு பக்க வெள்ளத்தினால் தேஸ்கி ரக்ஷா ஹோ சக்திகை வெள்ளத்திலிருந்து தேசத்தை ரக்ஷா ஹோ சக்திகைன காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும். அவர் மற்றும் தூசரி ஓர் வேறொரு பக்கம், மற்றொரு பக்கம் சூக்கே சேவர் அதாவது வறட்சியிலிருந்து தேஸ்கோ தேசத்தை பச்சாயா ஜா சக்தாகை காப்பாற்ற முடியும். பாவாத்மக் ஏக்தா அந்த மன உணர்ச்சி மிக்க அந்த ஒற்றுமை சிர்ஃப் மட்டும் ஷாப்திக் ந ரகுகர் அது ஒரு பேச்சாக மட்டும், ஒரு சொல்லாக மட்டும் இல்லாமல், உஸ்கோ சஹி அர்த்தமே அதை சரியான பொருளில், காம்மே வேலையில், லானே கேலியே உபயோகத்திற்கு கொண்டு வருவதில், காம்ன வேலை உபயோகம் 2 அர்த்தம் இருக்கு. சபி திஷாவோங்சே எல்லா திசைகளில் இருந்தும், பிரயத்ன ஹோனி சாகியே முயற்சி செய்ய வேண்டும். சாரி ஜனதாக்கோ எல்லா மக்களுக்கும், பகலே முதலில், அப்புனேக்கோ தன்னை, பாரதிய சமஜ்னாகை நம்மை ஒரு இந்தியன் என்று எண்ண வேண்டும். பாதுமேஹி பிறகுதான், பிரதேஷ்கோ சமஜ்னா சாகியே பிரதேஷ் பிராந்தியங்களை எண்ண வேண்டும். ஏக் டால் மே ஃபூல் கிளேதோ ஒரு கிளையில் மலர் மலர்ந்தால், பகலே சாரே உப்வன் கா ஸ்ருங்கார்கை முதல்ல அது சாரேன எல்லா உப்வன தோட்டத்தில் அழகாக இருக்கும். பாத்கோஹி டால்காகை பிறகுதான் நம்ம கிளைக்கு. வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. ஏன்னா பிரவேசிகா போகிறீங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லது. அடுத்த பாடம் தொடரும்.